தொடர்ந்து 5வது முறையாக வெற்றி பெற செய்ததற்கு தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி அத்தனை பொதுமக்களிடமும் அவருடைய பாதம் பணிந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக நான் சென்னையில் பொறுப்பேற்று அதற்கு பின்னால் உங்களுக்கெல்லாம் தெரியும் இன்னைக்கு தான் நான் கோயம்புத்தூர் வரேன். இன்னைக்கு நம்முடைய விமான நிலையத்திலே நம்முடைய தொண்டர்கள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள், தன்னுடைய அன்பால் என்னுடைய சகோதரர்கள், அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அக்காமார்கள் எல்லாம் வந்து இங்கே பெருந்திரளாக வந்து வரவேற்றதுக்கு அவர்களுக்கும் நன்றி. எனக்காக பணியாற்றியது மட்டுமல்ல, அதிமுக கூட்டணிக்காக பணியாற்றிய அத்தனை தமிழ்நாட்டுடைய பொறுப்பாளருக்கு, அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி பொறுப்பாளருக்கும், அதே போல கோவை மாவட்டம், நீலகிரி, திருப்பூர் நான் பார்த்த அந்த 3 மாவட்டத்துடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கு, கூட்டணி கட்சியுடைய நண்பர்களுக்கும் நன்றி. எங்களது வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கும், இரவு பகலாக வேலை பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றி. அதே போல என்னை தொண்டாமுத்தூர் தொகுதியிலே மீண்டும் வெற்றி பெற செய்த மீண்டும் தொண்டாமுத்தூர் தொகுதி மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று இன்னைக்கு காமித்து வரேன். எனவே இன்றைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு பொறுத்தளவுக்கு அதிமுக கட்சி எங்களுடைய உயிர் மூச்சு, அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னோம். பத்திரிகைகள் பல பேர் எழுதி கொண்டிருந்தார்கள் நாங்கள் பதவிக்காக என்று பல்வேறு, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி கூட இப்படி ஒரு சில குரூப் எல்லாம் வேலை பார்க்கல. இப்பதான் எங்களை வந்து கொண்டு போய் பதவிக்கு அது இதுன்னு போட்டாங்க. நாங்க ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம் எங்களுக்கு பொதுச்செயலர் அண்ணன் எடப்பாடியார் தான். நாங்கள் சில கோரிக்கைகளை வைத்தோம். நானும் அண்ணன் சி வி சண்முகம் என்றும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல கழகத்துடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம். அதே போலதான் இன்னைக்கும் அவரும் அந்த கோரிக்கையை எல்லாம் ஏற்று உணன் பையா உணர் எல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லி கட்சியை வலுப்படுத்துவோம். தோல்வியை பற்றி ஆராய்ந்து சரியான முறையில் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று, அதே போல இன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவி எம்ஜிஆர் இந்த கட்சியை எடுக்க ஆரம்பித்தாரோ, ஆகவே கண்டிப்பாக மீண்டும் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். ஆகவே இன்றைக்கு ஆனா அதே போல ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தவறா மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பதவிக்காக போனோம், அது கிடைக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சது நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தாவேக்காவை ஆதரிச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த பின்னால் தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களை வந்து சந்திச்சாங்க. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் ஆதரவு கொடுத்தோம். அதே போல அது தெளிவா அண்ணன் சி வி சண்முகம் தெளிவா விளக்கியிருக்காங்க. அவங்களும் தாவேக்கா சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில பேப்பர் அதை பத்தி போட்டிருக்காங்க. அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து நான் எங்கிட்ட பதவியெல்லாம் கேட்டு வரல, நம்ம திமுக எதிர்ப்புங்கிற நோக்கத்தில் நாங்களும் திமுக எதிர்ப்பு, தாவேக்காவும் அதிமுக திமுக அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை சொன்னோம். அதே போல அண்ணன் சி வி சண்முகம் அவர்களும் அப்படித்தான். இதுவரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாம் தான் ஒற்றுமையா தான் இருக்கணும். அது மாற்று கருத்தால இல்ல, அது தப்பு பண்ணிருக்கீங்க. அவரு தான் வந்து இந்த சபாநாயகருக்கு போறது, பொதுச்செயலருக்கு போற அந்த பெட்டிஷன் எல்லாமே அப்படிதான் எல்லாமே இரவு பகலாக கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவர்கிட்ட பேசிட்டு தான் நாங்கள் ஒன்னாதான் வந்தோம். நான் கிளம்பி ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். அவர் ஊருக்கு போன்னு சொன்னாங்க. ஆகவே நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்கு கழகம், எங்களை வளர்த்த கழகம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய எண்ணங்கள், கோடிக்கணக்கான தொண்டர் இருக்காங்க. அதோடைய எண்ணங்கள், தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்வோம். அந்த அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடுறது அதை கலைஞ்சு விட்டு நாங்கள் போய் பொதுச்செயலரை பார்த்து எல்லாமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். அதெல்லாம் அதாவது என்னன்னா, நான் திரும்ப காலையில கூட பேசிட்டு வந்தோம். நேற்று நாங்கள் எல்லாமே நாங்க வந்து சபாநாயகர் சந்திச்சு பொதுச்செயலர் சந்திச்சோம். அவரு கூட தான் எல்லாம் ஒன்னாதான் இருந்தோம். ஆகவே பத்திரிகையில் ஒவ்வொரு நாள் நாங்க ஒற்றுமையா இருக்கோம். இன்னைக்கு ஒற்றுமையா இருக்கோம். இப்ப வந்து அதே போல சி வி சண்முகன் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையா முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். அவரு என்ன கருத்தோ அது எங்க கருத்து என்னமோ சி வி சண்முகன் கருத்து. ஆகவே பத்திரிகைகள் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா சில பேர் எழுதிட்டு வேற மாதிரி எழுதுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் அதே போல இந்த யூடியூப் அதெல்லாம் வந்து தப்பாவே, அதாவது ஒரு 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 எண்ணத்தை ஒரு கொண்டு வந்து இதை திணிக்கணும்னா திணிச்சிடுறாங்க. அதுதான் அது அப்படியே வந்து உண்மை போட்டு நம்ப வைக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவுக்கு இந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி,
அதே போல பாத்தீங்கன்னா 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சி இருந்திருக்கோம். இந்த கட்சி நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இந்த தோல்வி எதனால் மீண்டும் இந்த மாதிரி எல்லாம் நிலை வரக்கூடாது. இந்த கட்சி பலப்படுத்தணும், மீண்டும் ஆட்சிக்கு வந்து மக்களுக்கு நல்ல செய்யணும். அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தது. அதையெல்லாம் கலையணும் இன்னைக்கு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்க. ஆகவே இன்னைக்கு நாங்க கொண்டு போயிருக்கோம். அது சி.வி. சண்முகம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எனக்கு பல கருத்துக்கள் இருக்கு, அவருக்கு இருக்கு எல்லா கருத்துக்கள். இதெல்லாம் நாங்க பேசிட்டு இருக்கோம், ஒற்றுமையா இருக்கோம். நான் சாயங்க நைட்டு வேலை ஒன்னா தான் இருந்தோம். இன்னைக்கு காலையில கூட அவருக்கு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன். இல்ல அது இது அதாவது தேவையான எல்லா கேள்வியும் சொல்லியாச்சு. அந்த தேவையான கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றதா சொல்லுங்க. என்னங்க இல்ல இப்பதான் வந்திருக்காங்க, அவங்க இன்னும் வந்து செயல்படும். அதே போல வந்து நான் அறிக்கை விட்ட கோவை மாவட்டத்தில் ஒரு 10 வயது சிறுமி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவு மோசமான நிலைன்னு தெரியும். ஒரு காமகர்கள் பண்ணாங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது. திமுக ஆட்சி நடந்த மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அதை தடுக்க வேண்டும். அதே போல இன்னைக்கு வெளிப்படையா அவர் சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அறிக்கையெல்லாம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. மக்கள் நிறைய எதிர்பார்க்காங்க. இது விவசாய கடன் கூட பாத்தீங்கன்னா எல்லா அவங்க சொன்ன மாதிரி தேர்தல் அறிக்கை சொன்ன மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நாங்க அவருக்கு வலியுறுத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்க வந்திருக்காங்க. ஆகவே அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். ஆகவே இந்த குற்றங்களை நடக்காம தடுக்கணும். கடந்த முறை நடந்த மாதிரி நடக்கணும். நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து கண்டிப்பா அதெல்லாம் தடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தடுக்கணும். ஆகவே அவர்களுக்கு நாங்க வாய்ப்பும் நல்லா பண்ணணும்னு சொல்லி அங்க எங்களை நேரம் சந்திக்கும் போது பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கோம். கோவை மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டுக்கு பல்வேறு ஒரு புக்கு அடங்கினது வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுத்து இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, அம்மா தந்த திட்டங்கள் தொடரணும். சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் நாங்க வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். இது எல்லாமே ஸ்டக்கா நிக்குது. இந்த ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு ஒன்று இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சர் கொடுத்திருக்கிறோம். ஆகவே கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லாட்டி கண்டிப்பா அதுக்காக குரலை ஓங்கி சட்டமன்றத்தில் கொடுப்போம். அதே போல பாத்தீங்கன்னா எங்களுக்கு முக்கியம் கோவை மாவட்டத்துடைய வளர்ச்சி, திருப்பூர், நீலகிரி, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி. அதுக்காக இந்த அரசு பணியாற்ற வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இந்த குற்றங்கள் பாத்தீங்கன்னா அது வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதே போல இந்த போதை கலாச்சாரம் மிகப்பெரிய பரவி இருக்குது. அதை உடனடியாக இந்த அரசு தடுக்க வேண்டும். அதனால வந்து நம்ம அவங்க இப்ப வந்திருக்காங்க, உடனே வந்து நம்ம வந்து ரொம்ப அவங்கள போய் இது பண்ண முடியும். ஆகவே எங்கள்கிட்ட வந்து முதலமைச்சர் பேசும்போது நல்லபடியா எல்லாமே பார்த்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம். நன்றி. எல்லாம் வந்து இந்த யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்க. நன்றி. எல்லாம் எங்க கூட இருக்காங்க. எல்லாம் வந்து சென்னை வந்து பாத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் எல்லாரும் கொஞ்சம் வெளியே விட்டுருக்காங்க. அதனால பிரச்சனை. நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, தேவையில்லாத கேள்விகள் ஒற்றுமையா இருக்கிறது எங்களை பொறுத்தளவுக்கு ஒற்றுமையா இருக்கு. அதிமுக பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு இது மிகப்பெரிய கட்சி. நிறைய தோல்விகளை பார்த்திருக்கிறோம். தோல்வி பார்த்து எப்பவுமே அதிமுக தோண்டு போகாது. ஆகவே கண்டிப்பா அதை வெற்றி படிக்கட்டாங்க மாற்றி கண்டிப்பா மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி, எம்ஜிஆருடைய ஆட்சி வரும். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வருங்காலத்தில் நீங்க பாப்பீங்க. நன்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.